பாஜகவில் வந்து மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாஜகவுக்கு நல்லது. ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சொருகிட்டார். அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்வதற்கு இல்லை. அதனால் இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டார் அண்ணாமலை. அதனால் இப்போது அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டார். அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணிங்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய 100% சாத்தியக்கூறு இருக்குது. மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார். அது ஃபுல் மெஜாரிட்டியில் அது நடக்கும். ஏனென்றால் இவங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியாக வராது. ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்டை பிரிச்சிருவார், அந்த பக்கம் விஜய் ஓட்டை பிரிச்சிருவார். அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். வக்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அதாவது பாஜகவில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள்? எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்ணுறேன். நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தால் அதுவும் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது தான். ஏன்னா இந்த தேசத்துக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது. தேசங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு உடம்புல தலை, கை, கால் எல்லாமே இருக்கிறது தான் உடம்பு. நான் தலைக்கு மட்டும் விசுவாசமாக இருப்பேன், கை காலுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பற்று நீங்கள் ஆன்டி நேஷனல்லாம் உளர்ற இது ஆன்டி நேஷனல்ங்கிறது தேசத்துக்கு எதிரானது. எது தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே நான் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான். திராவிடம்னு சொன்னால் அது ஒன்றும் கெட்ட வரது கிடையாது. அது ஒரு நிலப்பரப்பு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா தான் திராவிடம். மற்றவங்க அதை சொல்லலை, தமிழ்நாடு அதை சொல்லுவதற்காக பெருமைப்படுகிறேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டால் நானும் ஒரு திராவிடம் தான். இதுக்குள்ளே ஜாதி எங்கே கொண்டுறாங்க? அவசியமே இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. அது எதிர்கட்சியாக இருந்தால் கொண்டு வரும். ஆனால் தூங்கி எழுந்த உடனே எதாவது எதுக்கு மேலே பேசுறது உணர்றது. ஆனால் ஒன்று, பிஜேபியில் ஒன்றுமே உருப்படலைன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க. அதுதான் பிஜேபியோடைய அடிப்படை விஷயம். கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி அவ்வளோதான். ஒன்றுக்கும் உருப்படலையா, ஒரு ஓட்டு கூட வாங்கலையா, கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா, சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு